ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். உபசித குரு பக்தேருத்திதம் வெங்கடேஷாத் கலிகலுஷ நிவృత్யை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலயாயா ஸ்தோத்திரமே தத்பட்டந்தः சகல குஷல சீமா சார்வபௌமா பவந்தி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 25வது ஸ்லோகம், இறுதி ஸ்லோகம். இந்த ஒரு நிறைவு ஸ்லோகத்தில் நம்மளோட தேசிகன் என்ன விஷயத்தை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார் என்றால், இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்பவர்கள், இந்த ஸ்ரீஸ்துதியை பாராயணம் செய்பவர்கள், பக்தி ஸ்ரத்தையோடு பாராயணம் செய்பவர்கள், அவளுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்றால், தங்களுக்குள்ள இருக்கும் குழப்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்துமே அழிந்து போயிடுமாம். தாங்கள் சேர்த்து வைத்து வந்த இப்பவரைக்கும் சேர்ந்து வந்த அனைத்து பாவங்களுமே இருந்து அழிந்து போயிடுமாம். இதுவே அந்த நபருக்கு தன்னை சுற்றி அந்த லக்ஷ்மியே ஒரு காப்பை போல தன்னை காக்கும் ஒரு காக்கும் தேவியாக இருந்து அந்த ஒரு நபரிடம் எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காமல் காப்பாளாம். இப்படி தீய சக்திகளிடம் நம்மளுக்கு தொல்லை இல்லை. அதுவே நம்மளோட அனைத்து பாவங்களும் அதே நேரத்தில் அழிந்து போயிடுறது. நமக்குள்ள இருக்கும் காமம், குரோதம் போன்ற எதிரிகளும் அழிந்து போயிட்டா இதற்கு மேல என்ன வேண்டும்? நம்ம ஆசைப்படும் அனைத்து விஷயங்களையும் கொடுக்கும் ஒரு கற்பக மரமாகவே, கற்பக விருட்சமாகவே லக்ஷ்மி இருக்கிறாள் என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தில் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சிறுவன் இந்த ஒரு தெய்வீகமான பாலகனை அந்த கோவில்ல விட்டுட்டு திருப்பியும் தன்னோட வீட்டுக்கு வரும்போது தன்னோட தந்தையும் தாயும் தன்னை கோபத்தோட பார்க்கறானாம் இந்த சிறுவன். பார்த்துட்டு பயப்படுறானாம். ஐயோ, நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோமே, சாயந்தரம் ஆயிட்டு கொஞ்சம் இரவு நெருங்கும் நேரத்துக்கு வந்தான் நம்ம வீட்டுக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுத்து, தாயும் தந்தையும் கோபத்துல இருக்கா என் மேல, வாயிட்டு என்ன சொல்றது என்று கோபத்துல இருக்கும் பெற்றோர்களையுமே இவன் செல்கிறானாம். போன உடனேயே தன்னோட தாய், அந்த ஒரு அம்மா கையில ஒரு குச்சி எடுத்து ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கிறானாம் இந்த ஒரு சிறுவனை. இப்படி இந்த சிறுவனை இவர்கள் அடித்துக்கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் அந்த கோவிலை திறக்கும் நேரமும் வந்து விட்டதாம். அந்த கோவிலை திறக்கலாம் என்று அந்த பூஜாரி திருப்பியும் வராராம். மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் இந்த பூஜாரி வந்து அந்த கோவிலை திறக்கிறாராம். இப்படி இந்த பட்டர் சுவாமி அந்த கோவிலை திறக்கும் போது திறந்துட்டு உள்ள போறாராம். அந்த கண்ணன் இருக்கும் விக்கிரகத்துக்கு சென்றுட்டு கண்ணனை பார்க்கும்போது கண்ணனோட உடல்ல இருந்து ரத்தம் வழியறத பார்க்கறாராம் இவர். இப்படி அந்த ரத்தம் வரத பார்த்த உடனே பயந்து போறாராம் இந்த ஒரு பூஜாரி. என்ன அடுத்து என்று தெரியலையே, அந்த கிருஷ்ணரின் இந்த விக்கிரகத்திலே ரத்தம் எப்படி வர்றது என்று பார்த்து பயப்படுறாராம். ஏனென்றால் அதே சமயத்தில் இங்க அந்த சிறுவனின் வீட்டுல அம்மா அந்த குச்சியை வச்சு அடித்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல ரொம்ப காயமாயிட்டு அந்த குச்சியில இருக்கும் கூர்மையான ஒரு பகுதி அந்த சிறுவனின் உடல்ல குத்தி அந்த இடத்துல ரத்தம் வர்றதாம். வழியில அழறானாம் இந்த ஒரு சிறுவன். இங்க இந்த சிறுவனுக்கு அங்க ரத்தம் வரும் அதே சமயத்தில் அதே இடத்தில் தான் கிருஷ்ணருக்கும் அங்க ரத்தம் வர்றது என்று அந்த ஒரு விஷயம் அந்த ஊர்ல எல்லாருக்குமே பரவ ஆரம்பிக்கிறதாம். இப்படி அந்த பரவ ஆரம்பித்த உடனே எல்லாருமே வந்து தடுக்கிறாளாம் அந்த அந்த அம்மாவை. இல்லை அடிக்காதீங்கோ, இங்க இவனை அடித்தால் இவனுக்கு ரத்தம் வர்றது மட்டும் இல்லாம அங்க கிருஷ்ணருக்கும் ரத்தம் வருது என்று சொல்றாளாம். அப்பொழுதுதான் அனைவருக்குமே அந்த சிறுவன் நான் கிருஷ்ணரை கண்டேன் என்று சொல்ற அந்த ஒரு சம்பவத்திலிருந்து அவன் விளையாடின வரைக்கும் அனைத்தையும் சொல்ல அந்த ஊர்ல இருக்கிறவளுக்கு அப்பதான் புரிய வந்ததாம். அது என்ன புரிய வந்தது என்பதுதான் இந்த நீதி கதையின் நீதியும் கூட. நம்ம அந்த இறைவன் மேல பரிபூர்ணமான நம்பிக்கை வச்சிருக்கோம். நிச்சயமாக அவர் நம்மை காப்பதற்கு வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த சிறுவன் ஒருமுறை கூப்பிட்டு விடவில்லையாம். மீண்டும் மீண்டும் அவர் வரணும் என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அதுபோல நாம் அந்த சிறுவரை விட வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறுவரை விட அறிவில் குறைந்தவர்களாகவே இருக்கும். அந்த அறிவில் அவரை விட இளமையானவர்களாகவே இருக்கும். அதனால் அந்த அறிவை வளர்த்துக்கொண்டு அந்த இறைவனை சென்று அடையணும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவரை ரொம்ப பரிபூர்ணமான நம்பிக்கையோடு அழைத்தோம் என்றால் நிச்சயமாக அவர் நம்மை காப்பதற்காக வருவார்.
நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை அவர் தன் துன்பமாக ஏத்துக்கொள்வார். ஆனால் அவர் தன் துன்பமாக ஏத்துக்கொண்டு நம் துன்பத்தையும் அழித்து நம்மை ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கான வழியை காட்டுவார் என்பதுதான் இந்த நீதி கதையின் நீதி. இந்த நீதி கதையின் நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.